வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டான ஒரு அப்டேட் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா சொல்றேன் வருத்தப்படுவீங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, இப்போ வந்து நம்முடைய பிளட் லைன் அப்படிங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு. அதாவது நம்முடைய சோலோ சிக்காவோட அந்த ஒரு பிளட் லைன் வந்து பவர்ஃபுல்லா இருக்குல்ல. அந்த பிளட் லைனுக்கு வந்து ஒரு புதிய ஒரு நேம வந்து நம்முடைய WWE வந்து தரப்போறாங்களாம். அதுக்கான டேர் மார்க்க வந்து நம்முடைய WWE வந்து பண்ணி வச்சிருக்காங்களாம். அது இல்லாம நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் அதாவது உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து WWEக்கு இப்ப ரிட்டர்ன் வரப்போறார்ல. ரிட்டர்ன் வர்றப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு அட்வொகேட் யாராவது இல்ல வாய்ஸ்மேன் மாரி ஒருத்தர கொண்டுட்டு வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் கூட ஜாயின் பண்ண வைக்கலாமா? அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியால இருக்காங்களாம். இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, உங்களுடைய சோலோ சிக்காவ தான். அதாவது இப்போ வந்து WWE ஒரு கரண்ட் யுனைட்டட் ஸ்டேட் சாம்பியன் யார் அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவ தான். அதாவது ஒரு காலத்துல வந்து நம்முடைய சோலோ சிக்காவே வேணாம். சோலோ சிக்காவே என்ன பண்ண போறாரு? ரோமன் ரெயின்ஸ் பின்னாடி கை கட்டி தானே நிக்க போறாரு. அப்படின்னு சொன்ன நம்ம தான் இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸே மிஞ்சுற அளவுக்கு இப்போ வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி ஆயிருச்சா அப்படின்னு கேட்டா, அது கிடையாது. அவரு வந்து தன்ன தானே வந்து வளர்த்துக்கிட்டாரு. அதாவது நம்முடைய சோலோக்கு அடுத்து வந்தவர் தான் நம்முடைய ஜாக் ஆஃப் வார்ட். ஜாக் ஆஃப் வார்ட்டே வந்து நம்முடைய WWE வந்து இப்போ வந்து அந்த சாம்பியன்ஷிப்ப குடுத்தாங்க. அதாவது அ யுனைட்டட் ஸ்டேட் சாம்பியன குடுத்து ஒரு சாம்பியன் ஆக்குனாங்க. ஆனா நம்மளுடைய சோலோ சிக்கா அப்பையில இருந்தாரு. அவருக்கான சாம்பியன்ஷிப்‌க்கான ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தாங்க. ஆனா எந்த இதுலயுமே சாம்பியன வந்து வின் பண்ண வைக்கல. இப்போ வந்து பிளட் லைன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷன் ஸ்மாக்டவுன பொறுத்தோம் அப்படின்னா, அந்த பிளட் லைன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ஷன் தான் இப்போ வந்து நம்முடைய சோலோ சிக்காவோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணிவேரு. அது இல்லாம இப்போ வந்து WWE வந்து இப்ப ஸ்மாக்டவுன் வந்து ரூல் பண்றது யாரு அப்படின்னு கேட்டா, அது வந்து முழுக்க நான் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, அது வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவோட அந்த பிளட் லைன் 2.0 அப்படிங்கிற அந்த ஒரு பிளட் லைன் தான் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா இப்போ வந்து அந்த இப்போ நம்ம சொன்னோம்ல, அதாவது பிளட் லைன் 2.0 அப்படின்னு சொன்னோம்ல, அந்த பிளட் லைன் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டையே வந்து நம்மளுடைய WWE வந்து எடுக்க போறாங்களாம். அதாவது பிளட் லைன் அப்படிங்கிறது வந்து முழுக்க ரோமன் ரெயின்ஸ்‌க்கு சொந்தமானது. அது வந்து ரோமன் ரெயின்ஸ் மட்டுமே தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு பிளட் லைன் அப்படிங்கிறது அது வந்து ஆல்ரெடி வந்து அது ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து அது திரும்பி அதாவது எப்படி சொல்றேன்னா, திரும்பி ரீடூட் ஆனாலும் சரி, அந்த பேர தான் அவங்க அந்த பிளட் லைனுக்கு மட்டுமே தான் குடுப்பாங்களே தவிர, அதாவது பிளட் லைன் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸா இருக்கட்டும், ஜிம்மி, சேமி செயின், நம்முடைய சோலோ சிக்கோவா இவங்களோட சேர்ந்தது தான் அந்த பிளட் லைன் அப்படிங்கிறது. இப்போ வந்து அந்த எதுவுமே இப்போ வந்து கிடையாது. அந்த ரெஸ்லர் யாருமே இப்போ ஒண்ணா கிடையாது. அதனால அந்த பிளட் லைன் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தான் சொந்தமானது. அதனால அது வந்து டேர் மார்க் வாங்குனதால அது அவங்களுக்கு மட்டும் தான் சொந்தம். இப்போ வந்து நம்முடைய சோலோ சிக்கா வந்து புதுசா ஆரம்பிச்சிருக்காருன்னா, அதாவது பிளட் லைன் அப்படிங்கிற அதோட வந்து திரும்பி 2.0 அப்படிங்கிறது வந்து செல்லுபடி ஆவாது அப்படிங்கிற மாரி WWE வந்து சொல்லிட்டாங்க. அதனால இப்போ அந்த பிளட் லைன் 2.0 அப்படிங்கிற அந்த ஒரு பிளட் லைனோட அந்த நேம எடுத்துட்டு, இப்போ வந்து அந்த பிளட் லைன் அந்த ஒரு ஃபேக்ஷனுக்கு வந்து ஒரு புதிய ஒரு நேம வந்து நம்முடைய WWE வந்து குடுக்க போறாங்களாம். அது என்ன பேர வந்து நம்முடைய WWE வந்து குடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டா, சம்மன் ஃபேமிலி ட்ரீ அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நம்முடைய சோலோ சிக்காவோட அந்த ஃபேக்ஷனோட ஒரு நேம் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து நம்முடைய WWE சொல்றாங்க. அந்த ஃபேக்ஷனுக்கான டேர் மார்க்கையும் நம்முடைய WWE வாங்கிட்டாங்களாம். இதுக்கப்புறம் வந்து நம்முடைய சோலோ சிக்கா வச்சிருக்க அந்த பிளட் லைன் வந்து அதாவது ஒரு சோலோ சிக்கா வச்சிருக்க அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து பிளட் லைன் 2.0 அப்படிங்கிற மாரி சொல்ல முடியாது. அது வந்து பிளட் லைன் அப்படிங்கிறது முழுக்க ரோமன் ரெயின்ஸ்‌க்கு சொந்தமானது. அது வந்து ரோமன் ரெயின்ஸ்‌க்கு மட்டுமே தான் உரியது. இப்போ வந்து நம்முடைய சோலோ சிக்கா வந்து ஒரு ஃபேக்ஷன் வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த ஃபேக்ஷனுக்கு வந்து சம்மன் ஃபேமிலி ட்ரீ அப்படிங்கிறது தான் இனிமே நம்முடைய சோலோ சிக்காவோட அந்த ஒரு ஃபேக்ஷனுக்கோட ஒரு நியூ நேம் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது இதுவும் சரி, இப்போ சொன்னோம்ல அதாவது சம்மன் ஃபேமிலி ட்ரீ அப்படிங்கிறது வந்து அதுவும் முழுக்க வந்து அந்த பிளட் லைன குறிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இப்போ வந்து நம்மளுடைய WWE சொல்றாங்கல்ல, அதாவது சம்மன் ஃபேமிலி ட்ரீ அப்படிங்கிற மாரி சோலோ சிக்காவோட அந்த ஃபேக்ஷனுக்கு குடுக்க போறேன்னு சொல்றேன். அதுவும் முழுக்க இப்போ வந்து அந்த சம்மன் ஃபேமிலி இருக்குல்ல, அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ், ராக் இவங்கலாம் இருக்காங்கல்ல, அது வந்து எல்லாமே சம்மன் ஃபேமிலிய சேர்ந்தவங்க தான். அதையே அந்த ஒரு அர்த்தத்தையும் குறிக்கிறது தான் இந்த இப்போ சொல்ற மாரி சம்மன் ஃபேமிலி ட்ரீ அப்படிங்கிறது. அந்த பிளட் லைன் அப்படிங்கிறது வந்து யார குறிக்கும் அப்படின்னு கேட்டா, அதே சம்மன் அப்படிங்கிறத தான் குறிக்கும். இப்போ வந்து சம்மன் ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்றோம்ல, அதுவும் எத குறிக்கும் அப்படின்னு கேட்டா, அதுவும் நம்மளுடைய சம்மன் அப்படிங்கிறோம்ல, அந்த ஒரு ஃபேமிலிய தான் குறிக்கும். இந்த பிளட் லைன் அப்படிங்கிறது யார குறிக்கும் அப்படின்னா, அந்த சம்மன தான் குறிக்கும். அதே மாரி இப்போ வந்து இதே இப்போ வந்து நம்முடைய சம்மன் சொல்றோம்ல, அதுவும் எல்லாமே முழுக்க இது எல்லாமே வந்து நம்மளுடைய
ரோமன் ரெயின்ஸோட குடும்பத்த தான் குறிக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து பிளட் லைன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து குறிச்சுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து சம்மன் ஃபேமிலி ட்ரீ அப்படிங்கிறது வந்து நம்முடைய சோலோசிக்காவோடது. அதுவும் எத குறிக்குதுன்னா, திரும்பி அதே நம்முடைய சோலோசிக்காவா, ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற எல்லாமே முழுக்க முழுக்க அவங்களோட ஃபேமிலிய தான் குறிக்குதே தவிர, இது எதனால வந்து இப்போ வந்து நம்முடைய WWE வந்து ஒரு டிஃபரெண்ட் காட்டுறாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு ஒரு எப்படி சொல்றேன்னா, ஒரு விஷயத்த வந்து டேர்மார்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது அந்த ரெஸ்லர் மட்டுமே தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த WWE வந்து இந்த ஷீல்டு அப்படிங்கிறதுனா, அந்த ஷீல்டுல யார் யாருன்னா, ரோமன், செத்து, நம்முடைய டீன் ஆம்ஸ் இவங்க 3 பேர் தான் அந்த ஷீல்டு அப்படிங்கிறது அவங்க மட்டுமே தான் உரியது. அது அதுக்கப்புறம் வந்து யாராவது இப்போ வரைக்கும் யூஸ் பண்றாங்களான்ட்டா, யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அது வந்து 3 பேத்துக்குமே உரியது அப்படிங்கிற மாரி WWE டேர்மார்க் வாங்குனதுனால, அத வந்து வேற ஒருத்தவங்களுக்கு குடுக்க முடியாது. குடுத்தாலும் அது வந்து கேஸ் ஆயிரும். அதனால தான் அந்த ஒரு விஷயத்த வந்து டேர்மார்க் வாங்கி வச்சிருக்காங்க. அதாவது இப்போ ரோமன் ரெயின்ஸ் வச்சிருக்கார்ல, அந்த பிளட் லைன் அப்படிங்கிறது ரோமன் ரெயின்ஸ்க்கு மட்டுமே உரியது. அத வந்து மத்த யாருமே யூஸ் பண்ணிக்க கூடாது. அத வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொந்தம் கொண்டாடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த WWE பண்ணுது. இப்போ வந்து நம்முடைய சோலோசிக்கா வச்சிருக்காருன்னா, அதாவது சம்மன் ஃபேமிலி ட்ரீ அப்படிங்கிறது வந்து அது வந்து முழுக்க முழுக்க நம்முடைய சோலோசிக்காவோட அந்த ஒரு ஃபேக்ஷன். இதுக்கப்புறம் வர ஒரு வேக்சின் வந்து அந்த விஷயத்த அந்த ஒரு இதுல வந்து சொந்தம் கொண்டாட முடியுமான்னு கேட்டா, அதுவும் முடியாது. அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம WWE இந்த ஒரு முடிவு வந்து இப்போ வந்து எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நம்முடைய சோலோசிக்காவோட அந்த ஒரு ஃபேக்ஷன வந்து பிளட் லைன் 2.0 அப்படிங்கிற மாரி யாருமே சொல்லக்கூடாது. நம்முடைய சோலோசிக்காவோட அந்த ஒரு ஃபேக்ஷனுக்கு வந்து சம்மன் ஃபேமிலி ட்ரீ அப்படிங்கிற மாரி தான் இப்போ சொல்ல முடியும். அதாவது இப்படி தான் சொல்லணும். இப்போ வந்து நம்முடைய WWE வந்து சோலோசிக்காவோட அந்த ஒரு ஃபேக்ஷனுக்கு வந்து ஒரு நேம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா. உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு வரப்போறாரு அப்படிங்கிற மாரி இப்போ வந்து அதிகாரப்பூர்வமான அப்டேட் வந்து இப்போ வந்து வந்துகிட்டு இருக்கு. அதாவது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல வந்து செத் ரோல்ஸ்க்கும் நம்முடைய LA நைட்டுக்கு மேட்ச் நடக்கும்போது, அந்த மேட்ச்ல வந்து நம்மளுடைய செத் ரோல்ஸோட அந்த ஒரு இன்டர்ஃபேர் இருக்கும். அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு இன்டர்ஃபேர் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இன்டர்ஃபேர் அப்படிங்கிறது ரிட்டன் அங்க இருக்கும் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து அதிகமா சொல்லப்படுது. இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து கண்டிப்பா மேட்ச் விளையாட போறாரு அப்படிங்கிறத WWE வந்து அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. அதாவது கண்டிப்பா வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து சம்மர் ஸ்லாம்ல ஒரு மேட்ச் கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அது இல்லாம ரோமன் ரெயின்ஸ் வர்றப்போ வந்து அவருக்கான தனி தீம் சாங்க வந்து நாங்க கொடுக்க போறோம். என்ட்ரன்ஸ தனி சாங்கா கொடுக்க போறோம். அது இல்லாம அவருக்கு வந்து ஒரு நிக் நேமே நாங்க கொடுக்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து சம்மர் ஸ்லாம்லோட ஒரு மேட்ச வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 2வது வந்து அவருக்கான ஒரு என்ட்ரன்ஸ், அவருக்கான தீம் சாங்க மாத்த போறோம் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கான ஒரு நிக் நேமே நாங்க கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அதாவது நிக் நேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய பிக் டாக் அப்படின்னு பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற பண்ணார்ல, இந்த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் இதுக்கப்புறம் வந்து அகைன் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறது தான் அதோட ஒரு மீனிங். அது இல்லாம ஒரு புது கேரக்டரா என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது எல்லாமே போக இன்னொரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ என்ன போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து முழுக்க முழுக்க இப்போ 5 வருஷமா வந்து இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ், பால் ஹேமன் அப்படின்னே நம்ம பார்த்து வழங்கிட்டோம். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து தொட்டுட்டாரு. அவர் யாருமே எட்டி பிடிக்கவே முடியாத அளவுக்கு வந்து இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இருக்கார். அதனால இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து இப்போ நம்ம எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பால் ஹேமன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமா இருந்தாரோ, அந்த 5 வருஷத்துல ஃபுல்லாவே நம்முடைய முழுக்க முழுக்க நம்ம இந்த ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார்ல, அதே மாரி இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து ஒரு புது கேரக்டர வந்து நம்முடைய WWE கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் முடிவாயிருச்சு. இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் இருக்காருன்னா, அவருக்கு கூட வந்து இன்னொருத்தர் வந்து அதாவது எப்படி சொல்றான் ஒரு வாய்ஸ்மேன் மாரி ஒருத்தர் இருப்பாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது யாரா இருக்கு அப்படின்னு கேட்டா, இப்போ போற ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமரா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வர்றப்போ வந்து அவருக்கு வந்து வாய்ஸ்மேனா அதாவது வந்தோனே கிடையாது. போக போக வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து நம்முடைய ஸ்மாக்டவுனோட ஜெனரல் மேனேஜரான நிக் ஆடில்ஸ் வந்து அவர் கூட வந்து ஒரு அட்வைஸ் மாரியோ, இல்ல ஒரு எப்படி சொன்னா ஒரு வாய்ஸ்மேன் மாரியோ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட இருப்பாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது இல்லாம நம்முடைய நிக் ஆடில்ஸ் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு ரெஸ்லர் தான். இதுக்கு முன்னாடி WWE ஃபைட்டிங் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வெளி ரெஸ்லிங்லேயே ஃபைட்டிங்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து அந்த ரெஸ்லிங்கிறத விட்டுட்டு இப்போ வந்து ஒரு வேணாம் அப்படிங்கிற மாரி ஒதுங்கி இருக்கிறாரு. அது மாரி இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் இருக்காருன்னா, ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து அவர் இருப்பாரு. ஒரு பால்கமன் மாரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து ஒரு பக்கபலமா இனிமே இருப்பாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இது எதனால அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்காக எல்லாத்தையுமே நம்மளுடைய WWE வந்து டோட்டல் சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பண்ண இந்த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரையும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாம அவருக்கு இருந்த அந்த ஒரு நிக் நேமே மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாம அவருக்கான என்ட்ரன்ஸ், அவருக்கான தீம் சாங் எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையுமே நம்மளுடைய WWE வந்து சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து அவரும் பக்கபலமா இருப்பாரு. அதாவது நிக் ஆடில்ஸ் வந்து இருப்பாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல. இது வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாரி நான் சொல்லல. இது வந்து ஜஸ்ட் ஒரு ரூமரா தான் போயிட்டு இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வந்தார்ல ரிட்டர்ன் சம்மர் ஸ்லாம்க்கு ரிட்டர்ன் வந்தார்ல, அப்போ கூட வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வர்றப்போ வந்து நம்முடைய
பாலிகமெல்லாம் வந்து நம்முடைய ரோமடென்ஸ் கூடலாம் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுவாரா அப்படிங்கிற மாரி நம்ம நினச்ச மாரி இருக்குன்னா, கண்டிப்பா நம்ம நினச்சு பார்த்துருக்க மாட்டோம். அதாவது அந்த விஷயம்லாம் நடக்குமா அப்படிங்கிறதே நமக்குலாம் தெரியாது. அத பத்தின அது ஒரு நம்முடைய ரோமடென்ஸ் கூட வந்து நம்முடைய பாலிகமன் போய் சேருவார் அப்படிங்கிற மாரி அப்டேட்டோ, ரூமரோ எதுவுமே கிடையாது. ஷாக்கிங்லி நம்மலாம் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மூவ்மெண்ட்டா இருந்துச்சு. அது டக்குனு வந்து நம்முடைய ரோமடென்ஸ் கூட வந்து நம்முடைய பாலிகமெல்லாம் சேர்ந்து இத்தனை வருஷம் வந்து 5 வருஷத்துக்கிட்ட வந்து ஒர்க் பண்ணது அப்படிங்கிறது வேற லெவல். ஆனா அதே மாரி ஒரு விஷயத்த வந்து நம்முடைய WWE வந்து திரும்பி அகைன் வந்து நம்முடைய பாலிகமன் இல்லாத அந்த ஒரு குறைய வந்து நமக்கு தீர்க்கிற விதமா வந்து நம்மளும் அதே மாரி ரோமடைன்ஸ்னாவே நம்முடைய பாலிகமன் தான்ப்பா. ரோமடைன்ஸ் கூட வந்து இவர் இருந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாரி நம்மளும் பார்த்து பார்த்து பழகிட்டோம். அதனால இப்போ ரோமடைன்ஸ் கூட வந்து பாலிகமன் இல்லாத அந்த ஒரு குறைய வந்து நம்முடைய நிக்கடில்ஸ் வந்து நிரப்புவார் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்றாங்க. இப்போ ரோமடைன்ஸ் ரிட்டர்ன் வரப்ப இந்த பிளான் எல்லாமே நம்ம ரோமடைன்ஸுக்கு பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ரோமடைன்ஸ் வந்து திரும்பி ஒரு புதுசான ஒரு கேரக்டர்ல வரப்போறான்ல, அப்படி வர்றப்போ வந்து நம்முடைய பால்கமன் மாரியே நம்முடைய ரோமடென்ஸ்க்கு வந்து நம்முடைய நிக்காடில்ஸ் வந்து இருந்தா நல்லா இருக்குமா? இல்ல யாருமே இல்லாம நம்முடைய ரோமடென்ஸ் மட்டும் தனியாவே இருந்தா நல்லா இருக்குமா? அப்படி இல்லாம நம்முடைய ரோமடென்ஸ் கூட வந்து ஒரு பக்கபலமா நம்முடைய நிக்காடில்ஸ் இல்லாம வேற யாராவது வந்து நம்முடைய ரோமடென்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேனேஜர் மாரி இருந்தா நல்லா இருக்குமா? அப்படிங்கிற உங்களோட கருத்த மறக்காம சொல்லுங்க. அது இல்லாம ரோமடென்ஸ் கூட வந்து அகைன் யார் இருந்தா நல்லாயிருக்கும்? நிக்காடில்ஸ் இல்லாம வேற யாராவது இருந்தா நல்லா இருக்குமா? அப்படிங்கிற அவங்களோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. அகைன் வந்து நம்முடைய பாலிகமன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. பாலிகமன் வந்து இந்த ஸ்டோரிக்குள்ள வந்து இழுக்காதீங்க. இதுக்கப்புறம் வந்து அகைன் வந்து நம்முடைய ரோமடென்ஸ் கூட வந்து நம்முடைய பாலிகமன் வந்து மேனேஜராலாம் இருக்க மாட்டார், ஒர்க் பண்ண மாட்டார். நம்முடைய போகிற ஒரு கரண்ட் பிளான்னா நம்முடைய ரோமடென்ஸ் கூட வந்து நிக்காடில்ஸ் தான் இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. நிக்காடில்ஸ் இல்லாமல் வேறு யாராவது இருந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரூமராக தான் போயிட்டு இருக்கே தவிர இது வந்து அஃபிஷியலான ஒரு நியூஸ் கிடையாது. இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.